மனைவியின் கண் முன்னே துள்ள துடிக்க வெட்டி கொல்லப்பட்ட பிரபல ரவுடியுடைய கொலை வழக்குல போலீசார் குற்றவாளிகளை அதிரடியா கைது செஞ்சிருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் பெண்ணை வைத்து வலை வீசி ரவுடிக்கு ஸ்கெட்ச் போட்ட கதை இது. ஹோட்டலில் சாப்பிட சென்ற ரவுடியை காதல் மனைவியின் கண்முன்னே கொடூரமாக வெட்டி கொன்றதன் பரபரப்பு காட்சிதான் இது. கொல்லப்பட்டவர் தூத்துக்குடி மாவட்டம் ஆரோக்கியபுரம் பகுதியைச் சேர்ந்த மதன்குமார். 28 வயதான இவரது மனைவி மோனிஷா. இருவரும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னர் காதல் திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு 4 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. மதன்குமார் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி. தூத்துக்குடி மாவட்ட வடக்கு காவல் நிலையத்தில் ரவுடி பட்டியலில் உள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் சாலையில் நடந்து சென்ற கப்பல் மாலுமியான மரடோனா என்பவரை கொலை செய்த வழக்கில் சிறைக்கு மதன்குமார் சென்றார். இந்த வழக்கில் சேலம் அஸ்தம்பட்டி காவல் நிலையத்தில் நாள்தோறும் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் கடந்த 1ஆம் தேதிதான் ஜாமீனில் வெளியே வந்தார். அதன்படி சேலம் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள லாட்ஜில் மனைவி மோனிஷாவுடன் தங்கியிருந்து காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு வந்துள்ளார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று வழக்கம் போல கையெழுத்து போட்டுவிட்டு அருகிலிருந்த ஹோட்டலுக்கு சாப்பிட சென்று இருக்கிறார். அப்போது ஹோட்டலுக்குள் புகுந்த 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் மதன்குமாரை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியது. இதில் மதன்குமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த அஸ்தம்பட்டி காவல்துறையினர் கொலை சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தினர். அதில்தான் இரு கோஷ்டிகளுக்கு இடையிலான முன்விரோதத்தில் இந்த கொலை சம்பவம் நடந்திருப்பது தெரிய வந்தது. கடந்த 2019ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் உள்ள ஒரு மதுபான கடையில் மதன்குமாருக்கும் குட்டி என்பவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் குட்டியை கொலை செய்த வழக்கில் மதன்குமார் சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் ஜாமீனில் வெளியே வந்தவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஷியாம் என்பவருடன் இணைந்து கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார். அப்போது எதிர்கோஷ்டியை சேர்ந்த ஹரிபிரசாத், கிருஷ்ணகாந்த் மற்றும் பூபதி ஆகியோருடன் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த எதிர்கோஷ்டியினர் கடந்த ஆண்டு மதன்குமாரை கொல்ல முயன்றனர். அந்த தாக்குதலில் 2 விரல்கள் மட்டும் துண்டான நிலையில் மதன்குமார் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தார். இது தொடர்பாக ஹரிபிரசாத், கிருஷ்ணகாந்த் மற்றும் பூபதி ஆகிய 3 கைது செய்யப்பட்டனர். ஆனாலும் அவர்களுக்குள் ஆத்திரம் புகைந்து கொண்டுதான் இருந்தது. 3 எப்படியாவது மதன்குமாரை கொல்ல வேண்டும் என திட்டம் தீட்டி வந்தனர். இந்த நிலையில்தான் மரடோனாவை கொன்ற வழக்கில் சிறைக்கு சென்ற மதன்குமார் ஜாமீனில் வெளிவந்திருப்பதை அறிந்த ஹரிபிரசாத் கடந்த 1 வாரமாக வலை வீசி தேடி இருக்கிறார். ஆனால் மதன்குமார் எங்கு இருக்கிறார் என்று தெரியவில்லை. அப்போதுதான் அவர்கள் போட்ட ஒரு மாஸ்டர் பிளானில் மதன்குமார் தானாக வந்து விழுந்திருக்கிறார். ஹரிபிரசாத் தரப்பினர் இன்ஸ்டாகிராமில் போலியாக ஒரு ஐடியை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு பெண்ணை வைத்து மதன்குமாரிடம் பேசியுள்ளனர். உங்களை பார்க்க வேண்டும், எங்கே வந்து பார்க்கலாம் என ஆசையாக பேசி மதன்குமார் சேலத்தில் இருப்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். பின்னர் அவர் வாயாலேயே தங்கியிருக்கும் இருப்பிடத்தை கூறியவுடன் 1 வாரமாக மதன்குமாரை ரூட்டெடுக்க ஸ்கெட்ச் போட்டுள்ளனர். அதன் பலனாய் சம்பவத்தன்று ஹோட்டலுக்குள் சாப்பிட சென்றவரை சுத்து போட்டு வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். இந்த கொலை தொடர்பாக 4 தனிப்படைகள் அமைத்து போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் திண்டுக்கல்லில் பதுங்கியிருந்த ஹரிபிரசாத், அந்தோணி, ஜெயசூர்யா மற்றும் சந்தோஷ் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். அதே சமயம் மதன்குமாரால் கொலை செய்யப்பட்ட மரடோனாவின் தந்தைக்கும் இந்த கொலையில் ஏதாவது தொடர்புள்ளதா என்றும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் ஹரிபிரசாத், அந்தோணி ஆகிய 2 பிகாம் படித்த பட்டதாரிகள். பட்டம் படித்தவர்கள் இப்படி டெக்னாலஜியை பயன்படுத்தி கொடூர கொலையை அரங்கேற்றியிருப்பது பலரையும் நடுங்க வைத்திருக்கிறது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.